ஏர்கிராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த கொஸ்டின் வந்து அன்சிமெட்ரிக்கல் பெண்டிங்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A beam having the cross section shown in figure. இந்த பீமோடைய cross section தான் இது. Subjected to a bending moment of 1500 Newton meter in a vertical plane. Vertical planeல இருக்கிற moment அப்படின்னா அது mx. Calculate the maximum direct stress due to bending. Stating the point at which it acts. இப்போ மேக்ஸிமம் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. அதை அப்ளை பண்ணோம்னா அதில் வர்ற ஆன்சரில் மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டேட்டிங் த பாயிண்ட் அட் விச் இட் ஆக்ட்ஸ், மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் செக்ஷன். இது கிராஸ் செக்ஷன், பீமோடைய கிராஸ் செக்ஷன். இந்த கிராஸ் செக்ஷனில் எம்எக்ஸ் மட்டும்தான் அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஒய் இல்லை, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் எம்ஒய் எங்கேயும் இல்லை, எம்எக்ஸ் மட்டும்தான் அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது இதான் ஃபார்முலா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வந்து இதுதான். சிக்மா இசட்டுங்கிறது டைரக்ட் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஒய் ஐஎக்ஸ்எக்ஸ் மைனஸ் எம்எக்ஸ் ஐஎக்ஸ்ஒய் டிவைடட் பை ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் மைனஸ் ஐஎக்ஸ்ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை எக்ஸ். இந்த எக்ஸ் எப்படின்னா சென்ட்ராய்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த எக்ஸை சென்ட்ராய்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ப்ளஸ்ஸு எம்எக்ஸ் ஐஒய்ஒய் மைனஸ் எம்ஒய் ஐஎக்ஸ்ஒய் டிவைடட் பை ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் மைனஸ் ஐ ஸ்கொயர் எக்ஸ்ஒய், இது ஒய் மல்டிப்ளைட் பை ஒய். இந்த எக்ஸையும் ஒய்யவும் சென்ட்ராய்ட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு நம்ம சென்ட்ராய்டை முதல்ல கால்குலேட் பண்ணணும். சென்ட்ராய்டை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட்ராய்ட்லேருந்து தான் எக்ஸையும் ஒய்யவும் கால்குலேட் பண்ணணும். இந்த சென்ட்ராய்டை கால்குலேட் பண்ணுற அதே டைமில் ஐஎக்ஸ்எக்ஸு ஐஒய்ஒய் ஐஎக்ஸ்ஒய் இதை மூணையும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சென்ட்ராய்டும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 4 டேர்ம் வந்துடுது. ஐஎக்ஸ்எக்ஸு ஐஒய்ஒய் ஐஎக்ஸ்ஒய் சென்ட்ராய்டு, இந்த 4ஐயும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்எக்ஸு எம்ஒய் இது இருக்குது இல்லையா, இதை அப்ளை பண்ணணும். இப்போ எம்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்ஒய் இல்லை, அப்போ எம்ஒயை 0ன்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் அங்கே கொடுக்கல. இப்போது இதை டைரெக்டாக கொடுத்துருக்க வேல்யூலேருந்து அப்ளை பண்ணணும். சில டைம்ஸ் எம்எக்ஸ் எம்ஒய்யவும் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸையும் ஒய்யவும் மெஷர் பண்ணணும். சென்ட்ராய்டு எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் உள்ள எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ், அதாவது கோஆர்டினேட், அதை கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா சிக்மா இசட் கிடச்சிடும். அந்த சிக்மா இசட் வேல்யூவில் எது அதிகமாக இருக்குதோ அது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா டென்ஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, மைனஸாக இருந்தால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான், இவ்வளோ தான் ஆன்சர். நம்ம டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். எம்எக்ஸ் கொடுத்துருக்காங்க 1500 நியூட்டன் மீட்டர். எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்குது. அப்போது இதை மில்லிமீட்டராக மாற்றணும். இல்லை இந்த மீட்டரை எடுத்துக்கிறோம்னா இதை மீட்டரை மாற்றணும். ஏதாவது ஒரு யூனிட்டில் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளத்தை செய்யணும். அதாவது மிக்ஸ் பண்ணி, அதாவது இதில் மீட்டர் அதில் மில்லிமீட்டர் அப்படின்னா ராங் ஆன்சர் தான் வரும். அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் மீட்டரில் மில்லிமீட்டராக மாற்றிக்கிறோம். ஸோ மீட்டரை மில்லிமீட்டரை மாற்றினா 10⁻³ 1000ஆல் பெருக்கணும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம எம்எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். எம்ஒய் இல்லை 0. அதுக்கப்புறம் ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் ஐஎக்ஸ்ஒய், எம்ஒய் இல்லை 0, அது ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சி சென்ட்ராய்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 இந்த 4 வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டோட்டல் கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ளேஞ்சு, இது வெப்பு. இந்த டாட் லைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். இது நமக்காக நம்ம எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டு, இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி 1 2 3 அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி வேணுமோ ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நாம் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணோம், 2 செக்ஷனாக கிடச்சிரும். இந்த செக்ஷனோடைய சென்ட்ராய்டு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிளுக்கு சென்ட்ராய்டு வந்து லென்த் பை 2 பிரெட்த்து பை 2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பை 2, இந்த டிஸ்டன்ஸ் பை 2 அப்படி இருக்கும். ஸோ 8 4. ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜினாகவும் இதை எக்ஸாகவும் இதை ஒய்யாகவும் கன்சிடர் பண்ணோம்னா 120ல் பாதி 60 இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இது 8 8ல் பாதி 4.
ஸோ இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 4, 84 y கோஆர்டினேட் வந்துடும். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இங்கேருந்து ஒரு 20 வரும். ஸோ 20, 84ங்கிறது ஃபஸ்ட்டு செக்ஷன். 20, 84ங்கிறது எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டு. அடுத்தது இந்த செக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த செக்ஷனில் எக்ஸுங்கிறது அது டைரெக்டாக ஒய் ஆக்சிஸ்லேயே இருக்கும், அதனால் 0வாக எடுத்துக்கலாம். ஒய்ங்கிறது 80ல் பாதி. ஸோ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தானே, 80/2, இந்த செக்ஷன் /2. ஸோ 8ல் பாதி 4. அப்போது இந்த 4ங்கிற அந்த பாயிண்டில் தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம் ஆரிஜின். அப்போது இந்த ஆக்சிஸை வச்சு பார்க்குறப்போ ஒய் டிஸ்டன்ஸ் வந்து 40, அது கரெக்டு. எக்ஸ் டிஸ்டன்ஸ் 0. ஸோ அதை இங்கே எடுத்துருக்கோம். x = 0, y = 40 எடுத்துருக்கோமா. அதுக்கப்புறம் ICX ICYக்கு ஃபார்முலா BD³/12. பிங்கிறது பிரெட்த்து. இப்போது இது பிரெட்த்து, இது டெப்த்து. இதுக்கு இது பிரெட்த்து, இது டெப்த்து. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ICXக்கு BD³/12, ICYக்கு DB³/12. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு பிரெட்த்து வந்து 120, செகண்ட் செக்ஷனுக்கு பிரெட்த்து வந்து 8. ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு டெப்த்து 8, செகண்ட் செக்ஷனுக்கு டெப்த்து 80. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு B120, D8, செகண்ட் செக்ஷனுக்கு B8, D80. இதை நோட் பண்ணிக்கணும். அதை இந்த ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ICX கிடச்சிரும், ICY கிடச்சிரும். அதே மாதிரி செக்ஷன் 2க்கு ICX ICY கிடச்சிரும். இதுக்கப்புறம் செக்ஷன் ஒரு காலம் எடுத்துக்கலாம். இதில் 1, 2 ஏரியாங்கிறது ரெக்டாங்கிள்னால் அதுக்கு வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், லென்த்து பிரெட்த்து அப்படி இருக்கும் இல்லையா, இந்த சைடு இந்த சைடு. இதில் வந்து BD, B multiplied by D. ஸோ 120 multiplied by 8 அப்படின்னா 8 96. ஸோ 960 அப்படின்னு கிடச்சிரும். ரெண்டாவது 8 × 80, ஸோ 640. ஸோ இந்த ஏரியாவையும் இந்த எக்ஸு ஒய் இருக்கு இல்லையா, செக்ஷன் 1க்கு எக்ஸு ஒய், செக்ஷன் 2க்கு எக்ஸு ஒய். ஸோ 1க்கு எக்ஸு ஒய், 2க்கும் எக்ஸு ஒய். அது இதில் மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் அங்கேருந்து இதில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஏஎக்ஸு, ஏரியா × எக்ஸு, ஏரியா × ஒய், ஏரியா × x², ஏரியா × y², ஏரியா × எக்ஸு ஒய், ICX ICY. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி, ஜஸ்ட் இது ஒரு நியூமரிக்கல் கால்குலேஷன் தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கண்டிப்பாக இதில் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா டோட்டல் ஆன்சருமே மிஸ்டேக் ஆகிடும். ஸோ இதுக்கு சம்மேஷன் எடுக்கணும், இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், செக்ஷன் பை செக்ஷனாக ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாமே சம்மேஷன். இது சம்மேஷன் A, சம்மேஷன் AX, சம்மேஷன் AY, சம்மேஷன் AX², சம்மேஷன் AY², சம்மேஷன் AXY, ICX, சம்மேஷன் ஆஃப் ICX, சம்மேஷன் ஆஃப் ICY. இப்போ எக்ஸ் பாருக்கு சம்மேஷன் ஆஃப் AX/ சம்மேஷன் ஆஃப் A அப்படியே தூக்கி அந்த வேல்யூ போட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஒய் பாருக்கு அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் AY/ சம்மேஷன் ஆஃப் A வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். IXXக்கு சம்மேஷன் ஆஃப் ICX ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் AY² மைனஸ் சம்மேஷன் ஆஃப் AY². இந்த இடத்துல பெரும்பாலும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா சம்மேஷன் ஆஃப் AY² போட்டுருவாங்க. AY இங்கே ஒன்றும் கிடையாது, AY² தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூவை தூக்கி இந்த சம்மேஷன் ஆஃப் AY² போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், இதையும் டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு சம்மேஷன் ஆஃப் ICXயை IXXக்கு வேல்யூவாக எடுத்துப்பாங்க. இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் தெளிவாக இதை ப்ராக்கெட் போட்டிருக்கேன். சம்மேஷன் ஆஃப் ஒய்பாருங்கிறது இங்கே கிடச்சிருக்கிறது, இதை தான் ஸ்கொயர் பண்ணணும். பட் இங்கே சம்மேஷன் ஆஃப் AY²ங்கிறது இங்கே ஒரு டேர்மாகவே வந்திருக்கும் இந்த இடம். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். IYYக்கு சம்மேஷன் ஆஃப் ICY ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் AX² மைனஸ் சம்மேஷன் ஆஃப் x². இந்த இடத்துல இங்கே ப்ராக்கெட் போட்டாலும் சரி, இங்கே ப்ராக்கெட் போட்டாலும் சரி, இது வேறு டேர்மு, இது வேறு டேர்ம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சம்மேஷன் ஆஃப் ஏங்கிறது ஒரு டேர்மு, x²ங்கிறது ஒரு டேர்மு. ஸோ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். IYY கிடச்சிரும். IXYக்கு சம்மேஷன் ஆஃப் AXY மைனஸ் சம்மேஷன் ஆஃப் AX பார் மல்டிப்ளைட் பை y பார். இதையும்
நாம் அது வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணோம்னா IXY நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஏங்கிறது இங்கே 1600, எக்ஸ் பாருங்கிறது 12, ஒய் பாருங்கிறது 66.4. அதை இங்கே அப்ளை பண்ணிடணும். ஸோ IXY கிடச்சிச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் MY 0, IXX வேல்யூ கிடச்சிருச்சு, MX 1500 × 10⁻³ நியூட்டன் மில்லிமீட்டர், IXY வேல்யூ கிடச்சிருக்கும். இது எல்லாத்தையுமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சிக்மா இசட் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸும் ஒய்யும் நாம் முதல்ல எடுத்த இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எடுக்கக்கூடாது, சென்ட்ராய்டோடைய ஆக்சிஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இதுதான் சென்ட்ராய்டு. இது இந்த ஆக்சிஸ் இந்த சிஸ்டத்துலேருந்து தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஏ அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா, இதில் ஒரு 12 எக்ஸ் டிஸ்டன்ஸு, இதில் ஒரு 12, இதில் ஒரு 40 52. ஒய் டிஸ்டன்ஸு இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 8, இது ஒரு 80 88 66.4 போயிடுச்சுன்னா அதுதான் ஒய் டிஸ்டன்ஸு. 88 மைனஸ் 66.4 இதில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 21.6 வரும். ஸோ பாயிண்ட் ஏ அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும்னா, பாயிண்ட் ஏங்கிற இடத்துக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ 52ன்னும் ஒய் வேல்யூ 21.6ன்னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸ் வேல்யூ இதிலேருந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. இந்த டைரெக்ஷன்லேருந்து இங்கே லெஃப்ட்டில் போகுது இல்லையா, லெஃப்ட்டில் போகிறதுனால இது மைனஸில் வரும், இதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக எக்ஸ் வேல்யூ சொல்லணும்னா -52, ஒய் வேல்யூ சொல்லணும்னா அது ப்ளஸில் தான் இருக்குது இந்த பக்கம், அது வந்து 21.6. இதை அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதில் பார்க்கலாம், சிக்மா இசட் அட் ஏ அப்படின்னா -52, ப்ளஸ் டைரெக்ஷனில் தான் ஒய் இருக்குது 21.6. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிடும். இதே மாதிரி பி செக்ஷன், பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கிடைக்கும். இதில் கிடைச்சதில் மேக்ஸிமம் வேல்யூ இதில் 52, இது 6, இது 5 -5 40. இதில் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது நம்பரை மட்டும்தான் பார்க்கணும், சைனை பார்க்கக்கூடாது. அப்போ 96ங்கிறது மேக்ஸிமமாக இருக்குது, 96ங்கிறது மேக்ஸிமமாக இருக்குது. இந்த மைனஸுங்கிறது கம்ப்ரசிவ், இது வந்து சென்ஸ் தான், இது வந்து வேல்யூ கிடையாது. இப்போ -96ங்கிறது தான் சின்னது, 40ங்கிறது தான் பெருசு அப்படின்னு நம்ம நோட் பண்ணக்கூடாது. இந்த மைனஸ் ப்ளஸ்ங்கிறது டென்சைலாக கம்ப்ரசிவாக அப்படிங்கிற அந்த சென்ஸை சொல்லும். இந்த 96ங்கிறது வேல்யூ. ஸோ மேக்ஸிமம்னா 96.24 தான், பட் அது கம்ப்ரசிவ், அவ்வளோதான். ஸோ சிக்மா இசட் மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு 96.24 Nm/mm கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு அட் எஃப். அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு.